இது நேத்திக்கு ஸ்டோரியோட கண்டினியூஷன். பார்க்கல அப்படின்னா அந்த ஸ்டோரி பாருங்க. அப்பதான் இந்த ஸ்டோரி என்ன அப்படிங்கிறது புரியும். 4 பேருக்கு முன்னாடி நல்லா பந்தாவா வாழ்றதுக்கு ஹோம் லோன் எல்லாம் போட்டு நல்ல ஒரு வீடு கட்டியாச்சு. வீடு கட்டி முடிச்சதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் மாசத்துல இருந்து இஎம்ஐ கட்டணும். வர்ற சம்பளம் 80% இஎம்ஐக்கு போயிருது. மீதி 20% வச்சு சமாளிக்க முடியறது இல்ல. அதுக்காக காலையில சாப்பாடு, மதியான சாப்பாடு எல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு வேலை பார்த்தா கூட முடியறது இல்ல. இந்த இடத்துல சாப்பாடு மட்டும் தியாகம் பண்ணா பத்தாது, தூக்கத்தையும் தியாகம் பண்ணணும். நைட் 2 மணி வரைக்கும் 3 மணி வரைக்கும் ஒரு ஓவர் டைம் பார்த்தோம் அப்படின்னா சம்பளம் இன்னும் கொஞ்சம் அதிகமா கிடைக்கும். இன்னும் கொஞ்சம் பொருள் எல்லாம் நம்ம பகட்ட காமிக்கிறதுக்காக வீட்டுக்கு வாங்க வேண்டியது இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் வாங்கலாம்ல, அதுக்கு ஒரு இஎம்ஐ போடலாமே, அதுக்கு இந்த அமௌண்ட் யூஸ் ஆகுமே, அதுக்காக ஓவர் டைம் பாரு அப்படின்னு மனசு சொல்லும். அதுபடி கேட்டு சாப்பாடு, தூக்கம் எல்லாத்தையும் தியாகம் செஞ்சுட்டு ஓட ஆரம்பிப்போம். அதுக்கு ஒரு முட்டு கொடுப்போம். என்னன்னா இப்பதானே கொஞ்சம் வயசு தானே ஆகுது, வாலிப வயசுல ஓடி ஆடி நல்லா சம்பாரிச்சுட்டு வயசான காலத்துல ரெஸ்ட் எடுக்கலாம், இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து வட்டி முதல்ல ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு எல்லாம் நம்ம மனசை நம்மளே தேத்திக்கிட்டு ஓட ஆரம்பிக்கிறது. சாப்பாடு, தூக்கம், நேரம், சின்ன சின்ன சந்தோஷங்கள் எல்லாத்தையும் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு திருப்பி லாடம் கட்டின மாதிரி லோன் கட்டணும், இஎம்ஐக்கு கட்டணும், அதுக்கு கட்டணும், இதுக்கு கட்டணும், இதை மட்டுமே நோக்கி ஓடிக்கிட்டே இருப்போம். இப்படியே நீ ஓடி உன்னோட வாழ்க்கையை அழிச்சுக்காத, உன்னோட சந்தோஷத்தை அழிச்சுக்காதேன்னு சொல்லி நமக்கு எல்லாம் கொரோனா அப்படிங்கிற ஒரு காலகட்டம் இன்ஃபர்மேஷன் கொடுத்துச்சு. நல்லா கவனிச்சு பாருங்க. இப்போ அந்த கொரோனா காலகட்டத்துல நம்ம எல்லாம் என்ன பண்ணணும், நல்லா சாப்பிடுவோம். சில இடங்கள்ல வாடகை வேணாம்னு சொல்லிட்டாங்க, இஎம்ஐ கட்ட வேண்டியது இல்ல, நல்லா சாப்பிடுவோம். டெய்லியும் நான்வெஜ் சாப்பிடுவோம், காய்கறிகள் சாப்பிடுவோம், பழங்கள் சாப்பிடுவோம். ஈவினிங் ஆனா எல்லா வீட்லயும் ஸ்நாக்ஸ் செய்வோம். எல்லாரும் குடும்பத்தோட சேர்ந்து பேசுவோம், ஜாலியா டிவி பார்ப்போம், இழந்தவங்களுக்காக வருத்தப்படுவோம். நோய்வாய்ப்பட்டவங்களை நினைச்சு நம்மளுடைய உணவு முறைகள் எல்லாம் மாத்தி நம்மளுடைய ஹெல்த் கவனிக்க ஆரம்பிச்சோம். இப்படி பல இன்ஃபர்மேஷன் கொரோனா காலகட்டம் நமக்கு கொடுத்துட்டு போச்சு. அது வந்து போனதுக்கு அப்புறம் அது எல்லாத்தையும் மறந்துட்டு அந்த லைஃப் ஸ்டைலையே மொத்தமா குழி தோண்டி புதைச்சிட்டு மறுபடியும் இஎம்ஐ பின்னாடி ஓட ஆரம்பிச்சோம். வீட்டுக்கு லோன் வாங்கி கட்டணும் அப்படின்னா 25 வருஷம் 30 வருஷம் கட்டணும். நமக்கு பின்னாடி வர சந்ததியினருக்கு நம்ம சொத்து சேர்த்து வைக்கிறோமா, பிள்ளைங்க கஷ்டப்படாம இருக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு வீடு சேர்த்து வச்சிருக்கேன், சொத்து சேர்த்து வச்சிருக்கேன் அப்படின்னு ஆரம்பிச்சதுதான் அந்த ஓட்டம். அந்த 25 வருஷமோ 30 வருஷமோ அதை லோன் கட்டி முடிக்கிற வரைக்கும் நாம உயிரோட இருப்போமா? ஏன்னா ஆல்ரெடி சாப்பாடு, தூக்கம் எல்லாத்தையும் காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஓடிட்டு இருக்கோம். சின்ன சின்ன வயசுதான் ஆகுது, ஹார்ட் அட்டாக் வருதுங்கிறாங்க, இறந்து போயிடுறாங்க. இன்னைக்கு இந்த நொடி இந்த நிமிஷம் மட்டும் தான் நமக்கு இல்ல, நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு தெரியாது. ஃபியூச்சர் பிளான் போடுறோமா, ஃபியூச்சர் பிளான் பக்காவா போட்டு ஒரு கடனை வாங்கி வீட்டை கட்டி பொருளை வாங்கி இந்த லோனை கட்டி எல்லாம் முடிக்கிறதுக்குள்ள நாம உயிரோடு இருப்போமானே தெரியாது. நாம ஒரு வேலை இல்லாம போயிட்டா நம்மளுடைய பின்னாடி வர குழந்தைகள் நம்மளை விட 2 மடங்கா ஓடணும். நம்ம அவங்களுக்கு அந்த ஓட்டத்தை கொடுத்துட்டு போயிடுறோம். அவனும் அதை கட்டி முடிக்கல அப்படின்னா 3வது தலைமுறை இன்னும் ஓடணும். நம்ம தெரிஞ்சோ தெரியாமலையோ ஃபியூச்சர் பிளானுக்கு நம்ம குழந்தைங்களுக்கு என்னத்தை கொடுத்துட்டு போறோம், கடனை கொடுத்துட்டு போறோம். கடனை வாங்க சொல்லி ஐடியா கொடுத்துட்டு போறோம். உன்னோட ஹெல்த் கூட கவனிக்காம ஓடுங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு போறோம். ஆசையா தூக்கம் இல்லாம பார்த்து கட்டின வீட்டுல நீங்க இறந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு நேரம் வச்சிருக்க போறாங்க? 1 நாள், அரை நாள், 2 நாள் வச்சிருப்பாங்களா? வீடு, வாசல், சொத்து, சுகம் எல்லாமே அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. உண்மையா நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டிய சொத்து எது தெரியுமா? கல்வி, நல்ல தரமான ஒரு கல்வி, கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை, சிரமத்தை கத்துக் கொடுக்காத ஒரு வாழ்க்கை. இந்த சூழ்நிலையிலும் கடனை வாங்கி உன்னோட ஆசைகளை நிறைவேற்றாத, சேமிச்சு வை, சேவிங்ஸ் பண்ண வந்த காசுல உன்னோட ஆசைகளை நிறைவேற்று, இருக்கிறதுக்குள்ள வாழ கத்துக்கோ. இதெல்லாம் தான் நாம அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு பாடமா இருக்கணும். அதை தாண்டி இந்த காலகட்டங்கள்ல நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்மளோட ஆசைகளை நிறைவேற்றதுக்காக கடனை வாங்க கஷ்டப்படு நம்ம சந்ததிக்குமே அதை சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். தெரிஞ்சோ தெரியாமலோ அதை தான் நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். கரெக்ட் தானே? எத்தனை பேர் உண்மைன்னு சொல்றீங்க, எத்தனை பேர் இல்ல அப்படின்னு சொல்றீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இது இன்ஸ்டாகிராம்ல ஒரு பிரதர் நமக்கு ஷேர் பண்ண சொன்ன ஸ்டோரி. அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்களோ அது கமெண்ட்